இது ஏற்காடு பார்ட் 3 வீடியோ. இந்த ஸ்கூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்டர் சியான் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் படித்த ஸ்கூலு. அவர் சொல்லும்போது நான் நம்பலை. யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் நம்பினேன். இவ்வளோ பெரிய ஸ்கூலு இப்போ தான் இந்த ஊர்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த நாள் வரைக்கும் வந்திருக்கேன், ஆனால் பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்துருந்தாலும் ஏதோ ஒரு பில்டிங் போல் இருக்குன்னு நினச்சி தான் விட்டுருப்பேன். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் இது ஆக்டர் சியான் விக்ரம் படித்த ஸ்கூலு அப்படின்னு சொன்னார். அப்புறமா பார்த்திங்கன்னா, அடுத்து நாங்கள் சேர்வராயன் கோயில் போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. வழி நடுக்க பார்த்திங்கன்னா நிறைய மரம் செடி கொடி தான் இருந்தது. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதால தான் இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் ரொம்ப குளிர்ச்சியாக ஜில்லு ஜில்லுன்னு ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. மழையும் அப்பப்போ போயிட்டு இருந்துச்சு. நிறையா நேச்சுரல் சீன் அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. என்ன ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, தூங்கிட்டு இருந்தால் அவளை அங்கே போய் எழுப்பிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. பைக் ரைடு ரொம்பவும் காரில் போனால் இந்த மாதிரி நம்மளால் உணர்ந்திருக்க முடியுமான்னு தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து போன தடவை நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கும்போது இந்த மாதிரி கிளைமேட் இல்லை. இந்த மாதிரி கிளைமேட் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலே நாங்கள் கையோட ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப மோசம். ரொம்ப பனிமூட்டம், கண்ணுக்கே தெரில. எதற்கு வர வண்டி ஆளுங்க யாருமே கண்ணுக்கு தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. இது அப்பயே முடிவு பண்ணோம், வரும்போது வண்டியில் வரோமோ காரில் வரோமோ எதில் வரோமோ வரக்குள்ளே ஒரு கீழே ஒரு பெட்ஷீட்டு, ஸ்வெட்டர்ஸு, மப்ளர் இதெல்லாம் கையோடு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு தான். மாற்று ட்ரெஸ்ஸு எல்லாமே செட்டப்பாக கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா போன தடவை மாதிரி இருக்குன்னு நினச்சி தான் வந்தோம், ஆனால் அந்த மாதிரி கிடையாது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நடுங்கிட்டாங்க. அதுவும் அந்த நீர்வீழ்ச்சியில் ஜாலியாக விளையாண்டது. இப்போது இந்த பனிமூட்டம் கொஞ்சம் நடுக்கம்தான் பிள்ளைங்களுக்கு. சரின்ட்டு உட்காந்து சுட சுட சாப்பிட ஆரம்பித்தா அந்த சூட்டுலேயே கொஞ்சம் குளிர் கொஞ்சம் அடங்கும்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பிள்ளைங்களெல்லாம் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மகாக்கு பிரியாணியே தொடலை. அவள் வெறும் சிக்கன் பீஸாவே சாப்பிட்டுட்டு இருந்தாள். அவளுக்கு சிக்கன் மட்டும் போதும், பிரியாணி வேணான்ட்டா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு பார்சலை கம்மியாக வாங்கியிருப்போம். 2 பார்சல் பிரியாணி. எங்கள் வீட்டுக்காரருக்கு பிரியாணி அவ்வளோவா பிடிக்காது. அவர் ஒரு சில நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவார், பெருசாக விரும்ப மாட்டார். அதனால் அவருக்கு வெள்ளை சாப்பாடு, சனா, முட்டை கூட அவளும் பெருசாக எடுத்துக்கிட்டா. சிக்கன் பிரியாணி அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எடுத்துக்கிட்டா. அவளுக்கு பாருங்கள் எப்படி பொத்திக்கிட்டு உட்கார வச்சிட்ருக்கேன். அவள் ரொம்ப நடுங்கிட்டா. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறம் மகா ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு என்னோடய ஷாலை போத்துக்கிட்டா. பார்க்க அப்படியே குட்டி சத்த மாதிரி இருக்கால. அங்கே அத்தனை பேருமே சொல்லப்போனால் சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே மகாவே தான் பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ பின்னாடி தெளிவாக தெரியுதா? இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது பனிமூட்டத்தில். ஒன்றுமே தெரில. நான் சனாவை தூக்கி வச்சுட்டு இருந்தேன். மகா இப்படி ஆடிட்டு இருந்தான். அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்போது. அதனால் மகாவை கட்டி பிடிச்சிக்க முடியல. கொஞ்ச நேரமாக இந்த கோலத்திலே இருக்கேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தா. அப்புறமா பார்த்திங்கன்னா, அப்போ மாமா நாய்ங்களுக்கு அவசரம் விருந்து வச்சுட்டாரு. நான் தான் சொன்னேனே, ஒரு பாட்டெல்லாம் ஜாஸ்தியாக வாங்கிட்டோன்னு. நான் முடிஞ்சளவு, எனக்கு தான் பிரியாணினா ரொம்ப பிடிக்குது, முடிஞ்சளவு நான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே சாப்பிட முடியலன்னு வச்சாச்சு. அதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நாய்ங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்கிற எடுத்துகிட்டு வர்ற சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் விருந்து வச்சுருவாங்க, சுற்றி வர்ற டூரிஸ்டர்ஸ் எல்லாம். அப்புறமா நாங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் வந்திருக்கவே தேவையில்லை, அப்படி இல்லைன்னா ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கலான்னு. இது ஏன் நான் சொல்கிறேங்கன்னா, அங்கே வர டூரிஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. அதில் சாங்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவங்களும் அங்கே டான்ஸ் ஆடுவாங்க, விளையாடுவாங்க.
இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா, எதிர்க்க வந்தவங்கலாம் வந்து மப்ளர் கொண்டு வரல, எதுவும் கொண்டு வரல. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னே தெரியல. அவங்களுக்கு அது குளிர் தெரியலையோ என்னவோ, காரில் வந்ததால இங்கே கொஞ்சம் அதை வந்து அனுபவிக்கிறாங்களோ என்னவோ, அந்த மாதிரி இருந்துச்சு.